வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்புடன் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன அடைஞ்சு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லியிருந்தோம்னா செகண்ட் சப்போர்ட்டுக்கு செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில மார்க்கெட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை கேப் டவுன் இருந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் கீழே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டை பார்த்து எல்லா ஜோனுக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா நம்ம சொல்லி இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஓப்பன் ஆனிச்சு. அது பார்த்திங்கன்னா அந்த நம்ம சொன்ன ரேஞ்சுக்குள்ளே தான் மூவ் ஆனிச்சு. இந்த இடத்தோடு பிரேக் பண்ணால் தான் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அதுபோல் செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணால் தான் கீழே வரதுக்கான வாய்ப்பு அடுத்து எப்படின்னு பார்ப்போம் நாளைக்கு உள்ளதை. ஸோ ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சிருக்கேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை என்ன சொல்லியிருந்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். அதுபோல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். இல்லைனா சைடு வேஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு. ஆனால் அது மேலே அதுக்கு அடுத்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி அது பிரேக் பண்ணோன்னா மார்க்கெட் மேலே போக முடியல. அது காரணம் நிஃப்டினால அது வேஸாக மூவ் ஆக முடியல. இதுவும் ரெண்டுமே சேர்ந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 11 மணிலேருந்து ஃபுல்லாக மார்க்கெட் சைடு வேஸ் தான். சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். நம்ம தலைப்பாக தான் கொடுத்தோம், சைடு வேஸ் இருக்க தான் வாய்ப்புன்னு கொடுத்தோம், அதான் அடைஞ்சி. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் நிஃப்டிலேருந்து. ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இடத்தை ரிமூவ் பண்ணிவிடுவோம். நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பார்த்தோம்னா இந்த டபுள் டாப் ஏரியாவில் போயிட்டு மார்க்கெட் வந்து ஒரு டோஜி தான் போட்டிருக்கு. ஒன்று இருந்தாலும் தொட்டால் ஒரு செல்லிங் வந்த ஸ்பீடு வந்திருக்கணும். அப்படி வரல. டே கேண்டில் பொறுத்தளவுக்கு தொட்ட ஸ்பீடுக்கு செல்லிங் வந்து மார்க்கெட் வந்து இந்த நேற்றோட கேண்டில் லோவுக்கு கீழே முடிச்சிருந்தாங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் செல்லிங்கிற சொல்லிடலாம். அது அந்தமாரியும் இல்லை, ஹையும் பிரேக் பண்ணல. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த ரேஞ்சில் கரெக்டாக முடிஞ்சிருக்கு. ஆனால் டோஜி இதை வச்சு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இதை படி பார்த்தா மார்க்கெட் இறங்கத்தின வாய்ப்பு இந்த செட்டப் படி அப்படி சொல்ல முடியாது. ஆனால் இருக்கிற அந்த தொட்டுட்டு கிட்டத்தட்ட அந்த நேரஸ்ட் தொட்டுட்டாங்க அந்த டபுள் டாப் ஏரியாவில். அது தொட்ட ஸ்பீடுக்கு ஒரு செல்லிங் வந்திருக்கணும், அதுவும் வரல. ஆனால் டோஜிலாம் முடிச்சிருக்காங்க. அதனால் நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டோஜிக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் டவுனுக்கு வாய்ப்பு இருக்கும். இது வந்து ஓப்பனை பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு நம்ம 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா 25,078 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இது வந்து ஆல் டைம் ஹை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஃபியரில் போட்டிருக்கோம் 25,100, 25,200 போட்டிருக்கோம். அதுபோல் சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,973 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 24,964, அடுத்தது பார்த்திங்கன்னா 30 பாயிண்ட்ஸில் ஒன்று இருக்கும். அதுக்கடுத்து 24,907, 24,840, அடுத்து 24,771. சரி, ஓகே, இது என்ன மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தா நாளைக்கும் சைடு வேஸ்க்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சைடு வேஸ்னாலும் இந்த ரேஞ்சுக்குள்ளே ரெண்டு எல்லோ ஜோன் தான் ரெண்டுமே. இதை தாண்டினா தான் மார்க்கெட் எந்த டைரெக்ஷன் நமக்கு கிளியராக சொல்ல முடியும். அது வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இந்த 100 தாண்டினா தான் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் அந்த 24,664 பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் இருக்கும். நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்தவரை இறங்கி இந்த எல்லோ ஜோனில் சப்போர்ட் எடுத்தீங்கன்னா இன்றைக்கி போன மாதிரி தான் மார்க்கெட் தொட்டால் மேலே போக மேலே தட்ட கீழே வருங்கிற மாதிரி இந்த எல்லோ ஜோன் தொட்ட ஸ்பீடுக்கு மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். அதே சேர்ந்து இந்த ஆல் டைம் ஹை தாண்டி அந்த 25,100 வச்சுருக்கோம்னா அந்த ரவுண்ட் ஃபிகரில் போய்ட்டோட மார்க்கெட் ரிவர்ஸில் வாய்ப்பு இருக்கும். அதனால் இந்த 100ங்கிறது நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அது பக்கத்தில் தான், அது 28 பாயிண்டில் தான் இருக்குது. மேலே 20 பாயிண்ட், கீழே 10 பாயிண்ட், சாரி தப்பாக சொல்லிட்டு 30 பாயிண்ட் சொல்லிட்டு கீழே 10 பாயிண்ட். இந்த எல்லோ ஜோன் தொட்டு மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். மேலே எல்லோ ஜோன் தொட்டால் கீழே வர மாதிரி இருக்கும். இதில் சைடு வேஸ்ன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி மாதிரி பெரிய மூமெண்ட்ஸ் மேலேயும் கீழேயுமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பொறுத்தளவு பார்த்தோம்னா இது திருப்பி பார்த்திங்கன்னா ஒரு ஹேங்கிங் பண்ணி தான் போட்டுருக்காங்க. இதுபடி பார்த்தாலும் மார்க்கெட் வந்து இந்த டேயோட லோக்கு ஹை கேண்டில் தான் நாளைக்கு மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கடையில் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். அந்த ட்ரெண்ட் லைனில் ரீடெஸ்ட் பண்ணி போன மாதிரி தான் தெரியுது, பார்ப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே தான் க்ளோசிங் இருக்குது. இதன்படி பார்த்தோன்னா அப்சைடு போகிறதுக்கான செட்டப் தெரியுது. இருந்தாலும் நாளைக்கு உடனே போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. நாளைக்கு தான் அது முடிவு பண்ணும் என்ன மாதிரி டைரெக்ஷன் போகிறதுக்கான வாய்ப்பு. நாளைக்கு போகிற கேண்டில் வச்சா நமக்கு கிளியராக சொல்லலாம். நாளைக்கு இதே மாதிரி சின்ன டோஜா போட்டுச்சுன்னா அதுவும் கன்ஃபார்ம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ஒன்று அந்த ஹையை பிரேக் பண்ணி ஒரு பெரிய புல்லிஸ் கொடுத்தா மேலே போக வாய்ப்பு இருக்கும். இல்லைனா லோவை பிரேக் பண்ணி ஒரு பேரிஸ் இருந்தால் நம்ம அடுத்தது இறங்க வாய்ப்புன்னு சொல்லலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரெண்டு கேண்டிலுக்கு இடையிலே, அதாவது டேயோட லோ ஹைக்கு இடையிலே முடிச்சிட்டாங்கன்னா திருப்பி மறுபடியும் கன்ஃபர்மேஷன் இழுத்துட்டு தான் கிடக்கும். பார்ப்போம் 15 மினிட்ஸில் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 51,322 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 51,457, அதுக்கடுத்து 51,877. அதுபோல் சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா
50,980 50,938 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல மார்க்கெட் இறங்குனுச்சுன்னா மார்க்கெட் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும். அதுக்கு அடுத்து சப்போர்ட் பார்த்திங்கன்னா 50,856, அதுக்கு அடுத்து 50,690. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, இது கிட்டத்தட்ட நிஃப்டி மாதிரி தான். நம்ம எல்லோ ஜோன் தான் போகிற மாதிரி, 2 எல்லோ ஜோன் போகிற மாதிரி இருக்குது. இந்த எல்லோ ஜோனில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் 51,322ங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளேருந்து மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்க தான் வாய்ப்பாக இருக்கும். இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதாவது மார்க்கெட் வந்து ஓப்பனை பொறுத்து தான் இருக்குது. ஒரு ஓப்பன் ஆகி கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு எல்லோ ஜோனில் சப்போர்ட் எடுத்து திருப்பி இந்த ரெசிஸ்டன்ஸ் 51,322 போயிட்டு திருப்பி இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்குது தான் வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 51,000 ரவுண்டாக வச்சுப்போம். 51,980 இருக்குது. 51,000க்கும் 51,300 அந்த 300 பாயிண்ட்ஸ்க்குள்ளே மேலே இங்கேயுமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் மார்க்கெட் எப்போ அதை நம்ம புல்ஸ் அப்சைடு எதிர்பார்க்கலாம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 51,457 பிரேக் பண்ணும் பட்சத்தில் தான் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம 51,877 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு ஃபால் இருக்கும். அந்த ஃபால் வந்து இந்த ரேஞ்சு இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ணால் நம்மளோட அந்த ஃபைனல் சப்போர்ட் 50,690 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுக்கு கீழே சப்போர்ட் போடல. ஆக்சுவலி இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் பெரிய ஃபால் இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சப்போர்ட் தொட்டு திருப்பி அப்சைடு போகிற திரும்பறதுக்கான வாய்ப்பு தான் தெரியுது. அதனால் இது வரைக்கும் தான் போட்டிருக்கானா. இந்த இடத்த பிரேக் பண்ணாலும் இந்த இடத்து வரதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஆனால் இந்த இடத்துல வந்தோன்னே அவ்வளோ சீக்கிரம் கீழே போயிடுமா அப்படிங்கிறது அதை இறங்கதை பார்த்தா சொல்ல முடியும். அவ்வளோ கிளியராக இந்த இடத்துக்கு கீழே சொல்ல தெரியல. ஏன்னா இந்த சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு என்ன வந்து இறங்கிறது வாய்ப்பு கம்மியாக தான் தெரியுது. எப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். எல்லோ ஜோன் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் ஃபால்னு எடுத்துக்கலாம். இருந்தாலும் இந்த இடத்துல சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கிறனால தான் இதோட நிப்பாட்டிட்டானா. ஆனால் மார்க்கெட்டை பார்த்தா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி மார்க்கெட் இறங்கினா எல்லா ஜோன்லேருந்து நிச்சயம் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போகும். மேலே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரும். இன்றைக்கி நடந்த மாதிரி தான் ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா காலையில் நடந்திருக்கும். அதே போல் நாளைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.